2009ஆம் ஆண்டு நடந்த பேரவலத்தில் தம் சொந்த உறவுகளை இழந்து இன்றும் அழுது கொண்டிருக்கும் தமிழ் மக்களின் கண்ணீர் மௌனித்த மனித குலத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது என்றால் அது மிகையில்லை. உலகெங்கிலும் பறந்து வாழும் தமிழர்கள் தாமிழந்த உறவுகளை இன்று நினைவு கூர்ந்தனர். யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கி உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் வடமாகாண சபை ஏற்பாடு செய்திருந்த நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் இன்று காலை நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் கிழக்கு பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உதவிகள் உதாசீனப்படுத்தப்பட்டு உள்நாட்டு உதவிகள் மறுக்கப்பட்டு உண்மை நிலை உரைக்காது விட்டு மக்கள் தொகையை குறைத்து கூறி அப்பாவி பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகளின் உயிர்களை காவி சென்றதே முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் எமது சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்ட சோக வரலாற்று பதிவு. போரிலே உயிரிழந்த எம் உறவுகளை என்றென்றும் நினைவு கூற தமிழர்களாகிய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் கொடிய போரிலே உயிரிழந்த பொதுமக்கள் தொடர்பான உண்மை நிலை இதுவரை வெளிக்கொணரப்படவில்லை. அதற்கு காரணமானவர்களை கண்டறிவதற்கான உண்மையானதும் நம்பகத்தன்மை வாய்ந்ததும் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமான விசாரணை பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதன் முடிவுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலை தமிழ் மக்கள் மத்தியில் விரக்தியை உருவாக்கியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது உயிரிழந்த எமது அப்பாவி பொதுமக்கள் தொடர்பிலான உண்மை நிலையினை வெளிக்கொணரும் பொருட்டும் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் பொருட்டும் பொருத்தமான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கிழக்கில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற தமிழ் தேசிய இனம் தமது அரசியல் உரிமைக்கான கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்த போதிலும் மாறி மாறி வந்த இலங்கையின் ஆட்சியாளர்கள் வெறுமனே காலத்தை கடத்தி வந்தார்களே தவிர தமிழ் மக்களது நியாயமான அரசியல் கோரிக்கைகளுக்கு ஏற்ற பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தற்போது தோன்றியுள்ள ஒரு சாதகமான நிலைமை மாற்றமடைவதற்கு முன்னர் காலதாமதத்தை மேற்கொள்ளாது தமிழ் பேசும் மக்களது பிரதான பிரச்சனையான அதிகார பரவலாக்கம் தொடர்பில் விரைந்து செயற்பட வேண்டிய கடமை நம் அனைவரின் முன்னும் உள்ளது. நேற்றைய தினமே இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மக்கள் இங்கு வருவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கத்தில் அரசாங்கம் தமிழ் மக்கள் தமது இழந்து போன உறவுகளை நினைவு கூறலாம் என்று சொல்கின்ற அதே சமயம் நீதிமன்றத்தினூடாகவும் போலீசாரினூடாகவும் அதற்கு எதிரான தடை உத்தரவுகளையும் வேண்டி தமிழ் மக்கள் இந்த நினைவேந்தல்களை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். இது அரசாங்கத்தினுடைய மிக மோசமான ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமது உரிமைகளுக்காக போராடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நினைவு கூறுவதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவே அரசாங்கம் இந்த இரட்டை நடவடிக்கைகளை விடுத்து தமிழ் மக்களுக்கு உரித்தான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்களும் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சுதந்திரமாக தமது கருத்துக்களை வெளியிட, தமது செயற்பாடுகளை செய்ய இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும். உலகத்திற்கு ஒரு ஒரு நல்லரசாக காட்டிக்கொண்டு அதே சமயம் மிக மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் அது ஈடுபடுமாக இருந்தால் நிச்சயமாக இதுவும் ஒரு தமிழர் விரோத அரசாகத்தான் பார்க்கப்படும். தமிழ் பேசும் அப்பாவி பொதுமக்களின் நினைவு கூறும் முகமாக நாங்கள் இன்று இந்த நல்லாட்சியிலே 6வது வருடம் எங்களுக்கு இந்த கிடைத்தது. எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். எங்களுடைய மக்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் எடுத்த பாரிய முயற்சி இன்று நிறைவேறியுள்ளது. இந்த மண்ணிலே வகை தொகையின்றி கொல்லப்பட்ட அனைத்து மக்களையும் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் நினைவு கூறும் முகமாக 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடக்கின்ற முதலாவது நிகழ்வாகத்தான் இந்த வடக்கு மாகாண சபையால் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வு இருக்கின்றது. இன்றைய நிகழ்வை பார்த்தால் பொதுமக்களின் வரவு கணிதமான அளவு குறைந்துதான் காணப்படுகின்றது. நான் நினைக்கிறேன், ஏனென்று சொன்னால் நேற்று முல்லைத்தீவு
நீதிமன்றத்தினால் இப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கு தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு ஊர்வலமும் செய்யக்கூடாத தடை உத்தரவு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இது ஒரு ஆத்ம சாந்தி பிரச்சனையாக செய்வதால் நாங்கள் போலீசாரிடம் அதை விளக்கினோம். அமைதியான முறையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்ற இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முள்ளிவாய்க்காலில் இன்று சுடர்கள் ஏற்றப்பட்டன. வடமாகாண முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதுவரை காலமும் இதற்கு தடைகள் விதித்திருந்தார்கள். இவ்வருடமும் தடைகள் விதிக்கப்படும் என்ற எண்ணம் மக்களுக்கு ஒரு கிளேசத்தையும் ஒரு மயக்கத்தையும் ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணியிருந்தது. ஆனால் நாங்கள் சிரேஷ்ட போலீஸ் அலுவலர்களுடன் பேசி இது சம்பந்தமாக நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுப்பது உசிதமன்று, நாங்கள் இறந்தவர்களை நினைப்பதற்காக, இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக அவர்கள் இறந்த இடத்திலே அங்கு சென்று அவர்களை நினைத்து மௌனாஞ்சலி செலுத்தி விளக்குகளை கொளுத்தி கொண்டு செல்லத்தான் நாங்கள் இருக்கின்றோமே ஒழிய இதனை அரசியல் அடிப்படையிலே எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் பெறும் விதத்தில் நாங்கள் செய்யவில்லை என்பதை எடுத்து கூறினேன். யுத்தத்தில் இறந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கும் வகையில் வவுனியா கட்குளி மகாமாரி அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியமும் பொது அமைப்புகளும் இணைந்து நடத்திய இந்த ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கிரியைகள் வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தில் நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து பிதிர்க்கடன்கள் செலுத்தப்பட்டன. முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் யாழ் பல்கலைக்கழக சமூகமும் இன்று காலை ஒன்று திரண்டது. அனைத்து பீடங்களினதும் மாணவர்கள், ஆசிரியர் சங்கத்தினர், கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்று கூடி மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மாணவர்கள் மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்தி இறந்த உறவுகளை நினைவு கூர்ந்தனர். இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் மன்னார் சித்தி விநாயகர் ஆலயத்திலும் இன்று மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. யுத்தத்தால் தமது குடும்ப அங்கத்தவர்கள் அனைவரையும் இழந்து தவிக்கும் சிறுவன் இதன்போது தீபமேற்றினான். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை நிகழ்வும் இடம்பெற்றது.